யூஸ்வலாக நம்ம பண்ணுற நெத்திலி மீன் ஃப்ரையை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எப்படி பண்ணலாம் பார்க்கலாமா? நெத்திலி மீனை வாங்கி நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு மேக்னேட் பண்ணுறதுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், சோம்பு பொடி, பெப்பர், சால்ட்டு, மஞ்சள் பொடி போட்டு நல்லா மேக்னேட் பண்ணி வச்சுக்கோங்க. இது அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். இந்த மீன் ஃப்ரைக்கு கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தேங்காய் எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை போட்டுட்டு நெத்திலி மீனை பொறுமையாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப முருகிடவும் கூடாது, மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மீன் ஃப்ரையை அப்படியே சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை தனியாக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதே கடாயில் பொடிசா நறுக்குன பூண்டு, இஞ்சி போட்டு சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, உங்களுக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப பிடிக்கும்னா தாராளமாக நிறையவே சேர்த்துக்கலாம். இது நல்லா செவந்து நல்லா வறுத்து வரணும். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க நெத்திலி மீனையும் போட்டு ஹை ஃப்ளேமில் 2 பெரட்டு எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான நெத்திலி மீன் ஃப்ரை ரெடி. அதை அந்த வெங்காயத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.